பக்தி வந்தா உங்களுக்கு பொறுக்காதே. சும்மா என்னடா திட்டிட்டு போனவன் திடீர்னு கண்ணில் தண்ணி முட்டிட்டு வந்து நிக்கிறானே பாக்குறீங்களா? பாபாவோட மகிமை சார். இப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாரு. பார்த்தா ரிலையன்ஸ்ல இருந்து அம்பானியே போன் பண்ணி நாளை இருந்து வேலைக்கு வந்துட்டாரு. பாபாவோட மகிமை சார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம் நம்புங்க. என்ன கூப்பிடுறாரு? கண்டிப்பா போய் பாருங்க பாஸ். நீங்க நினைச்ச காரியம் நடக்கும். வாமகனே, உன் அப்பனை தேடி வந்தாயா? சாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னான். யாரு? என்னப்பன். போய் இந்த குளத்துல சொக்கநாதனை நினைச்சு முங்கி எழு. உன் அப்பன் கிடைப்பார். போ, நீயும் போ. எங்கப்பா கிடைக்கிறதுக்கு இவரே முங்கணும். இப்போ புரியாது, பின்னாடி புரியும். கைஸ், சாமி சொல்றதை கேளுங்க, தட்டாதீங்க. போங்க போங்க. சாமி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஒரு வாட்டி போய் நூங்கிட்டு வந்துடலாமே. சாமி, இந்த லக்கேஜ் எல்லாம் இந்த உடம்புங்கிறதே லக்கேஜ் மாதிரி தான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சரிங்க சாமி. ஏய், நம்ம மணியை காணோம். எங்க அந்த வெத்தலை பாப்பா எங்க? எங்க லக்கேஜ் எங்க? அவர் வெத்தலை பாப்பா இல்லைங்க, பித்தலாட்ட பாப்பா. சரியான ஃப்ராடு. அப்ப அந்த பையனுக்கு வேலை கிடைச்சு. எல்லாரும் ஒரே கூட்டு. அவன் அந்த பையன். எங்க இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நான் தான் ஆரம்பத்திலே வேண்டாம் வேண்டாம் நாசுக்கா சொன்னேன். நீங்களா போய் ஏமாந்தீங்கன்னா நண்பரே, பாக்கெட்ல சல்லி காசு கிடையாது. மொத்த பணமும் அந்த பையோட போயிடுச்சு. என்ன பண்றது? விடுங்க பாஸ். ஆள வந்தானே எங்க அப்பா பேர் சொன்னாலே இந்த ஊரே ஆளரும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவரை பார்த்தோன்னே நீங்க விட்ட காசு வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஆள வந்தான் பையனா? ஆமாங்க, என் அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? உங்க லக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு போனாரு, அந்த ஆள் தான் ஆள வந்தான். அப்போ எங்க அப்பா ஜமீன் கோடீஸ்வரன் சொன்னதெல்லாம் கோடீஸ்வரன் இல்லைங்க,